ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆத்ம பஞ்சகம், அத்வைத்த பஞ்சரத்னம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடைய அளிக்கிறார். 5 ரத்னங்கள் அடங்கிய ஸ்லோகம் இது. நம்மளோட உடம்பு, மனசு, புலன்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற அந்த தூய்மையான ஆத்மாங்கிறத விளக்கிற ஒரு அத்வைத்த வேதாந்தத்தோட சாரம் இது. இந்த உலக பற்றுகள்ல இருந்து விடுபட்டு நம்மள நாமே உணர்ற ஒரு ஆன்மீக பயணத்துக்கு சிறந்த வழிகாட்டியா அமையிறது இந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலன்னா கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கலாம். நாஹம் தேஹோ நேந்திரியாண்யந்தரங்கோ நாஹங்கார பிராணவர்கோ ந புத்திஹ தாராபத்ய க்ஷேத்ர வித்தாதி தூர சாக்ஷி நித்ய பிரத்யகாத்மா சிவோஹம் சிவோஹம். रज्ज्वज्ञानात् भाति रज्जौ यथा हि स्वात्मा ज्ञानादात्मनो जीवभावः आप्तोक्त्या हि भ्रान्तिनाशे स रज्जुर्जीवो नाहं देशिकोक्त्या शिवोऽहम् शिवोऽहम्. आभातीदं विश्वमात्मन्यसत्यं सत्यज्ञानानन्दरूपे विमोहात् निद्रामोहात् स्वप्नवत्तन्न सत्यं शुद्धः पूर्णो नित्यैक शिवोऽहम् शिवोऽहम्. नाहं जातो न प्रवृद्धो न नष्टो देहस्योक्ताः प्राकृताः सर्वधर्माः कर्तृत्वादिश्चिन्मयस्यास्ति नाहङ्कारस्यैव ह्यात्मनो मे शिवोऽहम् शिवोऽहम्. मत्तो नान्यत् किञ्चिदत्रास्ति विश्वं सत्यं बाह्यं वस्तु मायोपक्लृप्तम् आदर्शान्तर्भासमानस्य तुल्यं मय्यद्वैते भाति तस्मात् शिवोऽहम् मय्यद्वैते भाति तस्मात् शिवोऽहम् शिवोऽहम्. न अहं देहः न इन्द्रियाणि अन्तरङ्गः न अहङ्कारः प्राणवर्गः न बुद्धिः दारा अपत्य क्षेत्र वित्त आदि दूरः साक्षी नित्यः प्रत्यग आत्मा शिवः अहम्. अहं देहः न, நான் உடம்பு இல்ல, இந்திரியாணி ந, இந்திரியங்களும் இல்ல, அந்தரங்கஹ ந, மனசும் இல்ல, அகங்காரஹ ந, அகங்காரமும் இல்ல, பிராணவர்கஹ ந, பிராணவர்க்கங்கள் அந்த பஞ்ச பிராணங்களும் இல்ல, புத்திஹி ந, புத்தியும் இல்ல, தாரா அபத்திய க்ஷேத்திர வித்த ஆதி தூரக, தாரானா மனைவி, அபத்தியனா குழந்தைகள் மக்கட்செல்வம், க்ஷேத்திரம்ங்கிறது நிலத்தை குறிக்கிறது, வித்தம்னா செல்வம், ஆதி தூரக இவற்றிலிருந்தெல்லாம் நான் வேறுபட்டவன், தூரமாக இருக்கின்றேன். ஆனா நான் யாரு? சாட்சி, அதாவது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கேன். நித்யக, அழிவே இல்லாதவன், நித்தியமானவன். பிரத்யகாத்மா, உள்ள உரைகின்ற ஆன்மாவா இருக்கேன். சிவக அகம், நான் தான் அந்த மங்களமான சிவம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறோம். நம்மளோட தற்காலிகமா இருக்கிற அத்தனை அடையாளங்களையும் இல்ல இல்ல இல்லன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டே வர்றவர். காத்தால கண்ணாடி முன்னாடி போய் நின்னோன்னு சொன்னா ஒரு உடம்பு தெரியுது இல்லையா, அது நான் இல்லைங்கிறார். ந அகம் தேக. இந்த உலகத்தை நம்ம எதன் மூலமா பாக்குறோம்? கண்ணு, காது, மூக்கு, இது வழியா. அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டார். இந்திரியங்களும் நான் இல்லைன்னு சொல்லிட்டார். நமக்கு உள்ள ஓடுற மூச்சு காத்தா, அதுவும் இல்லை அப்படிங்கிறார். எல்லாத்தையும் நல்லா கணக்கு போடுற நம்மளோட புத்தியா, அதுவும் இல்ல. நான் அப்படிங்கிற அகங்காரமா, அது கூட இல்லைங்கிறார். சரி, எல்லாத்தையும் விட்டுடலாம். நம்ம ரொம்ப பிரியமா நினைக்கிற மனைவியும் இல்லைங்கிறார், குழந்தைகளும் இல்லைங்கிறார், கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தும் இல்லைங்கிறார். எல்லாமே
எனக்கு தொடர்பு இல்லாததுதான், நான் இதுக்கெல்லாம் தூரமா இருக்கேன்னு சொல்றேன். அப்படின்னா மிச்சம் இருக்கிறது என்ன? அதுதான் சாட்சி, அதுதான் நித்தியம். பிறப்போ இறப்போ இன்பமோ துன்பமோ இவைகள் எல்லாம் பாதிக்காத ஒரு சாட்சியா நின்னு நித்தியமா இருக்கிற அந்த மாறாத ஒரு பேராற்றல் தான் சிவம், அதுதான் நான் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்ற. இப்போ நம்மளுக்கு ஒரு குவெஸ்டின் வரும். நம்மளுக்கு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல, பேரானந்தமான சிவம். சரி, அப்ப ஏன் நம்மளுக்கு இவ்ளோ பயம் வருது? ஒரு மரண பயம் வருது, ஏதாவது ஒண்ணு இழந்தோம்னா ஒரு பயம் வருது. ஏன் அப்படிங்கிறதுக்கு செகண்ட் ஸ்லோகத்துல அவர் ஆன்சர் கொடுக்கிறார். ரஜ்ஜு அஜ்ஞானாத் பாதி ரஜ்ஜௌ யதா அஹிஹி ஸ்வ ஆத்ம அஜ்ஞானாத் ஆத்மனஹ ஜீவ பாவஹ ஆப்த உக்த்யா அஹி பிராந்தி நாஷே சஹ ரஜ்ஜுஹு ஜீவஹ ந அஹம் தேசிக உக்த்யா சிவஹ அஹம். ரஜ்ஜு அஜ்ஞானாத், ரஜ்ஜுனா கயிறு, அஜ்ஞானம்னா ஒரு அறியாமை. அது கயிறு அப்படிங்கிறது தெரியாததால, ஒரு அஜ்ஞானத்தினால, ரஜ்ஜவ் அந்த கயிற்றுல, அஹிஹி யதா பாதி, அஹிங்கிறது பாம்பு. பாம்பு எப்படி தெரியறதோ, அதாவது ஒரு கயத்தை பார்த்தா நம்மளுக்கு பாம்பா தெரியுது, அதே மாதிரி ஸ்வ ஆத்ம அஜ்ஞானாத்து, நம்மளோட அறியாமையினால ஆத்மனஹ ஜீவபாவக பாதி, ஆத்மாவுக்கு ஒரு உயிர் வாழற ஒரு தன்மை இருக்கிறதா நமக்கு தோணுறது. ஆப்த உக்தியா, பெரியவர்களோட ஒரு உக்தியினால, ஒரு வார்த்தைகளால, அஹி பிராந்தி நாஷே, அந்த பாம்பு இல்ல அப்படிங்கிற ஒரு பிராந்தி போச்சுன்னு சொன்னா, சஹ ரஜ்ஜுஹு பவதி, அது கயிறு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அதே மாதிரி தேசிக உக்தியா, தேசிகங்கிறது ஒரு குரு, குருவோட அந்த வாக்கியங்களால ஜீவக ந சிவக அகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நம்ம ஜீவன் இல்ல, நம்ம தான் அந்த சிவம் அப்படிங்கிறது புரியுது. ஒரு இருட்டுல கயிறை பார்த்து நம்ம பாம்புன்னு பயப்படுறோம். ஆனா அங்க யாராவது ஒருத்தர் விளக்க காட்டி இது கயிறு தான், பாம்பு இல்ல அப்படின்னு சொன்னானா நம்மளுக்கு அந்த பயம் போயிடுறது. அதே மாதிரி ஆத்ம ஞானம் இல்லாத ஒரு இருட்டுல நம்மள நம்ம ஒரு ஜீவன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இழப்புகளையும் மரணத்தையும் பார்த்து பயந்துட்டு இருக்கோம். அப்போ குருவோட வார்த்தைகள், அதாவது தேசிக உக்தி அப்படிங்கிற ஞான ஒளி நமக்குள்ள பாயறப்போ, நான் பலவீனமா இருக்கிற மனுஷன் இல்ல அப்படிங்கிறது புரிய வருது. அந்த பரம்பொருளான சிவம் நான் தான் அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தோட அர்த்தம். சரி, நம்ம இப்போ சிவம் அப்படின்னு உணர்ந்துட்டோம், பயமும் போயிடுத்து. ஆனா நம்மளோட கண்ணுக்கு முன்னாடி பிரம்மாண்டமா தெரியறது இந்த உலகம். இதுல தினம் நம்ம சிரிக்கிறோம், அழறோம், இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் இல்லையா? இது எல்லாம் பொய்யா? எப்படி இந்த உலகம் இல்லாம போகும் அப்படிங்கிற குவெஸ்டின் நம்மளுக்கு வருது. அதுக்குதான் அடுத்த ஸ்லோகத்துல அவர் ஆன்சர் கொடுக்கிறார். ஆபாதி இதம் விஸ்வம் ஆத்மனி அசத்யம் சத்ய ஞான ஆனந்த ரூபே விமோகாத்து நித்ரா மோகாத்து ஸ்வப்னவத் தத் ந சத்யம் சுத்தஹ பூர்ணஹ நித்யஹ ஏகஹ சிவஹ அஹம். இதம் விஸ்வம், இந்த விஸ்வமானது சத்ய ஞானானந்த ரூபே ஆத்மனி விமோகாத்து அசத்தியம் ஆபாதி. சத்தியம் ஞானம் ஆனந்த ரூபம், இந்த மூன்றின் வடிவமாக ஆத்மாவில, ஆத்மனி விமோகாத்து ஒரு மயக்கத்தினால, அசத்தியம் ஆபாதி பொய்யா தெரியுது, நித்ரா மோகாத்து ஸ்வப்னவத், எப்படி அப்படின்னா ஒரு நித்ரையில இருக்கும் பொழுது கனவு காண்றோம் இல்லையா, அதே மாதிரி. தத்து ந சத்தியம், அது உண்மை இல்ல. சுத்தக பூர்ணக நித்யக ஏகக சிவக அகம், நான் ரொம்ப சுத்தமான பூர்ணமான நித்தியமான ஒருவனான சிவம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். ராத்திரியில தூங்கும் பொழுது நம்மளுக்கு கனவு வருது. அந்த கனவுல நம்மளுக்கு ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கலாம் இல்லையா, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கலாம், இல்ல எதையாவது இழக்கலாம். அந்த மாதிரி நிறைய கனவுகள் வருது. நம்ம முழிச்சுக்கிற மட்டும்தான் அந்த அழுகையோ பயமோ இல்ல சந்தோஷமோ இருக்கு. முழிச்சுன்றதுக்கு அப்புறமா எதுவுமே இல்ல, எல்லாமே ஒரு மாயை. அதே மாதிரிதான் பேராசையாலையும் அறியாமை அப்படிங்கிற ஒரு தூக்கத்திலையும் நம்ம பாக்குற ஒரு நீளமான ட்ரீம் அப்படின்னு இந்த உலக வாழ்க்கையை சொல்றார்.
முழிச்சுண்டு பார்த்தோம்னா இந்த உலகம் எல்லாமே அந்த ஆத்மால தோன்றி மறையிற பிம்பங்கள் தான். நான் அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமான பூர்ணமான மாறாத ஒற்றை பேரொளி, அந்த சிவம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. சரி, உலகம் ஒரு கனவுன்னு சொல்லிட்டார், இருந்துட்டு போட்டோம். எனக்கு கண்ணு முன்னாடி காணுறது எல்லாம் பொய்யா இருக்கட்டும், ஆனா நான் பிறந்தது உண்மைதானே. நான் வளர்றேன், எனக்கு வயசாருது, ஒரு நாள் மரணம் சம்பவிக்க போறது, இது எல்லாமே நடக்கிறது இல்லையா? இதையெல்லாம் எப்படி பொய்ன்னு சொல்றது? அடுத்த கொஸ்டின் வருது இல்லையா, அதுக்கு ஆன்சர் கொடுக்குறது. ந அகம் ஜாத்தஹ ந பிரவருத்தஹ ந நஷ்டஹ தேஹஸ்ய உக்தாஹ பிராகிருதாஹ சர்வ தர்மாஹ கர்த்ருத்வ ஆதிஹி சின்மயஸ்ய அஸ்தி ந அஹங்காரஸ்ய ஏவ ஹி ஆத்மனஹ மே சிவஹ அகம். அகம் ந ஜாத்தஹ, நான் பிறக்கல. ந பிரவருத்தஹ, நான் வளரவும் இல்ல. ந நஷ்டஹ, அழியவும் இல்ல. தேஹஸ்ய உக்தாஹா, இது எல்லாமே இந்த உடம்புக்கு தான், உள்ள இருக்கிற ஆத்மாக்கு இல்ல. பிராகிருதாஹா சர்வ தர்மாஹா, இது எல்லாம் இந்த தேகத்துக்கான இயற்கையான குணங்கள். கர்த்ருத்வ ஆதி, நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாம் சின்மயஸ்ய அகங்காரஸ்ய ஏவ அஸ்தி. அதாவது நம்மளுக்கு மனசுக்குள்ள உண்டாருது என்ன, நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆத்மனஹ மே சிவஹ அகம், ஆத்மாவா இருக்கிற எனக்கு நான் தான் பண்ணினேங்கிறது கிடையாது. ஏன்னா நான் அந்த மாறாத பேரொளியான சிவம், நான் செஞ்சேன் அப்படிங்கிற பாவம் அந்த அகங்காரத்துக்கு இருக்கே தவிர அந்த ஆத்மாவுக்கு இல்ல அப்படின்னு இதுல சொல்ற. சின்ன குழந்தையா பிறக்கிறோம், அப்புறம் வளர்றோம், அப்புறம் மரணம் சம்பவிக்கிறது, இது எல்லாமே நம்மளோட பாடியில உண்டார ஒரு பிசிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன், அவ்வளவுதான். ஆன்மாவுக்கு மாற்றம் கிடையாது. நான் இத பண்ணினேன் இதனால சந்தோஷம் வந்தது, நான் இத பண்ணினேன் இதனால துக்கம் வந்தது அப்படின்னு சொல்றோம். அது எல்லாமே அகங்காரத்துக்கு தான் சொந்தம். இது எல்லாத்தையும் தாண்டி பிரகாசிக்கிற தூய்மையான அறிவு வடிவம் தான் அந்த ஆத்மா. உடல் மாறலாம், மனசும் மாறலாம், ஆனா என்னைக்குமே அழியாம இருக்கிறது அந்த நித்தியமான சிவம் தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றோம். இப்ப நம்மளுக்கு இதுல இருந்து என்ன புரியுறது? நம்ம உடம்பு அழிஞ்சு போலாம், ஆனா எனக்கு அழிவு இல்ல அப்படின்னு உணர்றோம் இல்லையா? அப்ப மரண பயம்ங்கிறது அடியோட போயிடுறது. ஆனா கடைசியில இன்னும் ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருக்கும். இந்த உலகமே வெறும் கனவுதான், என்னோட உடல் நான் இல்ல அப்படின்னா எனக்கு வெளியில கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, நான் அவரை தேடி எங்க போறது? எனக்கும் பிரம்மத்துக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்லாம் தோணும்ல. அதுக்கு இந்த கடைசி ஸ்லோகத்துல அவர் ஆன்சர் கொடுக்கிறார். மத்தஹ ந அன்யத் கிஞ்சித் அத்ர அஸ்தி விஸ்வம் சத்யம் பாஹ்யம் வஸ்து மாய உபக்ளுப்தம் ஆதர்ஷ அந்தர்பாசமானஸ்ய துல்லியம் மயி அத்வைத்தே பாதி தஸ்மாத் சிவஹ அகம். மத்தஹ அன்யத் கிஞ்சித் ந அஸ்தி, என்ன தவிர, மத்தஹ அன்யத் என்ன தவிர வேற எதுவுமே, அத்ர விஸ்வம் ந அஸ்தி இந்த உலகத்துல இல்ல. பாஹ்யம் சத்யம் வஸ்து, வெளி உலகத்துல காணப்படுற பொருட்கள் அனைத்துமே மாயா உபக்ளுப்தம், மாயையினால உண்டாக்கப்பட்டதுதான். ஆதர்ஷ அந்தர்பாசமானஸ்ய துல்லியம், ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்னோன்னு சொன்னா ஒரு பிம்பம் தோணுறது, அதே மாதிரிதான் இதுவும். மயி அத்வைத்தே பாதி, அத்வைத்தமா இருக்கிற என்னிடத்துல அந்த பிம்பங்கள் எல்லாம் தோணுறது. தஸ்மாத்து, அதனால சிவஹ அகம், நான் தான் அந்த சிவம் பர பிரம்மம் அப்படின்னு சொல்ற. நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறப்போ என்ன தெரியுது? மனுஷா தெரியலாம், பில்டிங்ஸ் தெரியலாம், அது எல்லாமே ரியல் இல்ல இல்லையா, வெறும் பிம்பங்கள் தான். அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் முழுசுமே கண்ணாடியில பாக்குற பிம்பம் மாதிரி நமக்கு உள்ள தோன்றி மறைஞ்சுட்டே இருக்கிறது. நமக்கு வெளியில உண்மை அப்படின்னு நம்ம நம்புற இந்த உலகம் அனைத்துமே மாயையினால கற்பனை செய்யப்பட்டது. அத்வைத்தமா இருக்கிற, அதாவது இரண்டற்ற எல்லையே இல்லாத அந்த நித்தியமான சிவம் நான் தான் சொல்லி இந்த அத்வைத்த பஞ்சரத்னத்தை ரொம்ப அழகா நிறைவு செய்யறார். இந்த 5 ஸ்லோகங்களும் நம்மளோட வாழ்க்கையில ஏற்படுற பயங்களையும் மாயைகளையும் அறுத்து எரியறதுக்கு உதவி பண்றது. நம்ம தோல்விகளால கலங்குறோம், இழப்புகளால தவிக்கிறோம், மரணத்தினால அஞ்சறோம் இல்லையா, இது எல்லாமே உடலுக்கு தான். இவை எல்லாத்தையும் தாண்டி
நமக்குள்ள சாட்சியா பிரகாசிக்கிற அந்த அழியாத பேரானந்தமான சிவம் தான் நாம் அப்படிங்கிற உண்மைய உணர்றதுதான் உண்மையான ஞானம். அறியாமை அப்படிங்கிற இருட்டு விலகி நமக்குள்ள இருக்கிற அந்த சிவத்தை நம்ம தரிசிச்ச அந்த பொழுதுல மரணம் இல்லாதவர்களா ஆயிடுறோம். நம்ம தேடின்னு இருக்கிற அமைதியும் ஆனந்தமும் நமக்கு வெளியில போய் எங்கேயும் தேட வேண்டாம், அது நமக்கு உள்ளேயே இருக்கு, அது நம்மளேதான் அப்படிங்கிற ஒரு பரம ரகசியத்தை இந்த ஸ்லோகம் மூலமா நம்மளுக்கு உணர்த்துறார். ஆதிசங்கரோட இந்த ஆத்ம பஞ்சகமானது எஞ்சி இருக்கிற உங்களோட வாழ்நாள எதுக்கும் அஞ்சாம நம்ம வாழறதுக்கு உதவி புரியும் அப்படின்னு நம்புவோம். ஸ்ரீ பரபிரம்மணே நமஹ.